கன்ஷிராம் பாணியில் சீமான் போராடுங்கிறது உண்மைதான். அது பலருக்கும் பதற்றத்தை கொடுக்குது. கன்ஷிராம் யூபியில் சாதித்த மாதிரி சீமான் இங்கே சாதிச்சிருவாரோன்னு பெரிய ஒரு அச்சத்தை பலருக்கும். கன்ஷிராம் இப்போது கோரி குர்மி சமூகம்னா அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை முன்னிறுத்துறார். சீமான் அந்த சமூகத்தின் பிரச்சனைகளை முன்னிறுத்துறார். சீமான் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் ஏறதுக்கு சமூகங்களை ஆர்கனைஸ் பண்ணுறாருங்கிறத பலரை அலற ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றி பார்மலாக யார் செய்தா என்ன, நிராகரிக்கப்பட்ட மக்களுக்காக ஒருத்தர்னா என்ன, டே ஒன்னே அந்த மாதிரி தானே போட்டார். 2016 அந்த மாதிரி தானே பண்ணார். இப்போ வளர்ந்துக்கிட்டு அதை பெரிய அளவில் செய்யும்போது இது ஆட்சியை பிடிச்சிருவாரோ, கன்ஷிராம் மாதிரி பெரிய ஜம்ப் அடிச்சிருவாரோங்கிற அச்சமும் பதற்றமும் உங்களுக்கு வரும்போது அது தவறு, ஜாதி அரசியல்னு அதை குற்றம் சொல்கிறீங்க. இன்னைக்கு பல அரசியல் விமர்சகர்கள் சீமானை கண்டு பதறதுக்கு காரணம் என்னன்னா, சீமான் கன்சால்டேட் பண்ணி பெரிய சாதனையை படைச்சிருவாரோ, ஒன்றுலேருந்து வந்தவர் அரைக்கு போவார்னு நினச்சோம், 8 காலுக்கு வந்துட்டாரு, இனிமேல் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வந்துடுவாரோங்கிற அச்சம் பலருக்கும் குடிகொண்டுட்டு அப்போ மாற்றுன்னு நிற்கக்கூடிய ஒரு சக்தி தான் நிராகரிக்கப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைக்க முடியும். போதுமான அளவு பிரதித்துவம் இல்லாத சமூகங்களை மேலும் பிரதித்துவம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து பேச முடியும். சீமான் அதை பேசுறாரு. அதுதான் இப்போ அந்த இஷ்யூஸை மற்ற யாரும் எடுக்காததுனால அது சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்து இதுல மிகப்பெரிய ஜம்ப் அடிச்சுட்டு வரோங்கிற அச்சம் சீமான் வளரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலையில அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தனது துல்லியமான நகர்வுகளால் முதல்வர் சேரை நோக்கி சீமான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்குது. குறிப்பாக சார், சமீபத்தில் அவர் எதிர்த்த பல போராட்டங்கள் தமிழகத்தில் அனைத்து சமூக மக்களிடையே மிகுந்த ஒரு வரவேற்பு சீமான் மீது ஏற்படுத்தியுள்ளதாகவும், 2026 இதுவரை இல்லாத அளவுக்கு பல சமூகங்கள் ஒன்றிணைந்தவருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இது உண்மையா சார்? கன்ஷிராம் பாணியில் சீமான் போராடுங்கிறது உண்மைதான். அது பலருக்கும் பதற்றத்தை கொடுக்குது. கன்ஷிராம் யூபியில் சாதித்த மாதிரி சீமான் இங்கே சாதிச்சிருவாரோன்னு பெரிய ஒரு அச்சத்தை பலருக்கும் கொடுக்குது. கன்ஷிராம் இப்போது கோரி குர்மி சமூகம்னா அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை முன்னிறுத்துவார். சீமான் அந்த சமூகத்தின் பிரச்சனைகளை முன்னிறுத்துறார். இப்போ நீங்கள் இதில் ஆடு மாடு கல் இருக்கிறது ரெண்டுமே குறிப்பிட்ட 2 பிரச்சனையுமே 2 சமூகம் சார்ந்த பிரச்சனையாக சொல்கிறாங்க. சமூகம் சார்ந்த பிரச்சனைங்கிறது உள்ளே இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பிரச்சனை தான், ஒட்டுமொத்த விவசாயிகளின் பிரச்சனை தான். இப்போ ஆடு மாடு மேய்த்தல்னா கரையாளர், தாஸ், யாதவ், கோனார், ஆயர், இடையர் இப்படி வரக்கூடிய சமூக சகோதரர்கள் தான் இதில் பெரிய அளவில் முழுமையாக இருக்காங்கன்னாலும் கூட முத்தரையர்கள்லேருந்து, நாடார்கள்லேருந்து, மறவர்கள்லேருந்து, அதில் வாத்து இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா வாத்து தொழில் எந்த மக்கள் பண்ணுறாங்கன்னு தெரியும் நமக்கு. இப்படி அனைத்து சமூகங்களும் செய்யக்கூடிய ஒரு இதுதான். பட் குறிப்பாக ஒரு சமூகம் பெரிய அளவில் அந்த தொழிலுக்குள்ளே இருக்கிறாங்க. அதே மாதிரி கல் இருக்கிறதுனாலும் அனைத்து சமூகங்களும் செய்யக்கூடிய தொழில் தான். கவரா நாயுடு, செட்டியார், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் வட தமிழகத்தில், அட்வொகேட் பாலாவே சொல்லுவான். தென் அட்டோர்னி பிரிவு சமூக மக்கள் வட தமிழகத்தில், இப்படி எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தொழில் தான். இது தொடர்பாக அவர் முன்னெடுக்கும் போது இதில் அவர் முன்வைக்கிறது பொது பிரச்சனை தான் முன்வைக்கிறார். கிராமப்புற விவசாய பொருளாதாரம். கிராமப்புற விவசாய பொருளாதாரம்னா முதல்ல அது தொழிலாளி சார்ந்தது, அதை விட்டுருங்க. அடுத்து சிறு குறு நடுத்தர விவசாயிகள் சார்ந்தது. சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கு மரங்கள் தன் தோட்டத்தில் இருந்ததுன்னா அந்த மரங்கள் கூடுதல் பொருளாதார பலனை ஈட்டி தரும். இந்த இடத்துல சீமான் இதை கள் வர்சஸ் பிராண்டி விஸ்கின்னு கொண்டு வராரு. பிராண்டி விஸ்கிக்கு திமுக, அதிமுக அவங்கள்ட்ட கூட்டணி எதிர்பார்க்கக்கூடிய தாவேகா போன்ற கட்சிகள் அதில் நிற்குது. தனித்து போட்டி திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் நிற்கக்கூடிய சீமான் கள் இதுக்காக நிற்கிறாரு. கல்லுங்கிறது தொழிலாளிக்கு மட்டுமில்லை, அந்த முத்தரையர்லேருந்து, பிராமணர், முஸ்லீம்லேருந்து
யாதவர் செங்குந்தர்லேருந்து அனைத்து சமூக விவசாயிகளுக்காகவும் அதை நிற்கிறார். பட் இதில் வந்து என்ன அச்சப்படுறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட சமூகம் சீமான் பின்னாடி கன்சால்டேட் ஆயிருமோ. கன்சிராம் யூபியில் கன்சால்டேட் பண்ணதை சீமான் இங்கே கன்சால்டேட் பண்ணிடுவாரோ, அந்த அச்சம் வந்து சீமான் தங்களுடைய தேரியெல்லாம் தகர்த்து எறிகிறார, பெருச்சாலியை வாழை பிடிச்சி அடித்து வீசுகிற மாதிரி வீசுகிறாரன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வந்து பெரிய பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. லாஜிக் இல்லாமல் பேசுவாங்க, தப்பு தப்பாக பேசுவாங்க. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கேட்குறாருன்னா அவர் மட்டும்தான் கேட்குறதுக்குங்கிற உண்மையே தெரியாமல், அவர் மட்டும்தான் அதை கேட்குறாருங்கிற உண்மையே தெரியாமல் பேசுவாங்க. விஜய் கேட்கல, அதிமுக கேட்கல, திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளும் கேட்கல. அப்போ சீமான் மட்டும்தான் அதை கேட்குறாருங்கிறதும் அதை பொதுவிலேருந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்கு அது சிக்கலாகுது. நிச்சயமா அந்த நபர் யாருன்னு தெரியும், பொதுவிலேருந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த நபருக்கு அது சிக்கலாகுது. அதை சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவுக்குள்ளே தைக்குது, எவ்வளவுக்குள்ளே தீயில மிதித்த மாதிரி அவ்வா அவ்வான்னு மிதிக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அது கோபம் வருது. சீமான் பொறுத்தளவில் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்ட அவங்களுக்கும் கொடுக்கணும்னு தான் சொல்கிறார். ஆனால் அதை பறையர் தேவேந்திர குல வேளாளர்லேருந்து எடுத்து அந்த 3% கொடுத்தது தான் சீமான் தப்புன்னு சொல்கிறார். பொதுவிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும். இப்போ என்ன கேட்குறாருன்னா, ரொம்ப நாட்கள் ஆனனால பொதுவிலேருந்து 5 எடுத்து கொடுன்னு கேட்குறாரு. அந்த பொதுவிலேருந்து 5 எடுத்து கொடுன்னு கேட்கக்கூடிய சீமான் இடபிள்யூஎஸ்க்கு பொதுவில் இருந்தாலும் எடுத்து கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அப்போ பொதுவிலேருந்து எடுத்து கொடுக்கணுங்கிற அந்த இதை சொல்லும்போது பொதுவில் மட்டுமே இருக்கக்கூடிய பலருக்கும் வந்து அது கோபத்தையும் எரிச்சலையும் கொடுக்கும். அவருக்கு பேரை கூட எனக்கு சொல்கிறதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அவர் ஒரு இதில் தான் என்னையெல்லாம் கடுமையாக விமர்சித்து பேசின ஒரு சகோதரர் தான். மற்றபடி அவர் சில விஷயங்கள்லாம் அரசீற்றம் கொண்ட ஒரு நியாய உணர்வுலாம் கொண்ட ஒரு நண்பர் தான். ஆனால் பொதுவிலேருந்து கொடுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு வந்து பயங்கரமாக கோபம் வருது. அதை மாற்றி மறித்து தெற்றி திரிச்சு என்ன மாதிரி பேசுகிறாரு. இப்போ சீமான் அதில் வந்து 20% இருக்கிறாங்க பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும். இந்த மக்களுக்காக நான் எடுத்த குரலை ஸ்டாலின் அட்ரஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அமைச்சரவை மாற்றத்தில் கூட ரொம்ப நாளத்துக்கு பிறகு ஒரு இதை மதிப்பு கொடுத்தாருன்னா அது சீமானோட அரசியல் ரீதியான நகர்வுகள் அதற்கு முக்கிய காரணம். அப்போ இந்த மக்களுக்கான அரசியலுக்கு ஒரு முக்கிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆட்டு அல்லது முக்கிய ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டு சீமான் மாறிடுறாரு. அது வாக்கு வங்கியில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். அது பலருக்கும் ஊடகத்தில் அதிர்ச்சியாட்டும் அது அவங்களுக்கு நடந்துருமோ, சாதிச்சிருவாரோ, கன்சிராம் யூபியில் சாதித்த மாதிரி சாதிச்சிருவாரோங்கிற அச்சம் இருக்குது. அதில் சீமான் இஷ்யூ பேஸ்டாக அதை கொண்டு போகிறார். பொதுத்தள இஷ்யூ குறிப்பிட்ட சமூகங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இஷ்யூ, மற்றவங்களுக்கும் இஷ்யூ தான். அது ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் இது தான். ஒட்டுமொத்த பனை தென்னை விவசாயிகளுக்கும் அது இஷ்யூ தான். ஒட்டுமொத்த ஆடு மாடு கோழி வாத்து வளர்க்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் அது இஷ்யூ தான். ஆனால் இதை ஜாதிக்குள்ள முத்திரை குத்தி ஜாதி ரீதியாக சீமான் பேசுகிறதாட்டு இவங்களாட்டே சீமான் பேசாததை சொல்லி அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இதுதான் அறிவு நாணயமற்ற செயல், இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி. நீங்கள் நான் ஆர்கியூ பண்ணுற மாதிரி தான் சீமான் பொதுத்தளத்தில் தான் ஆர்கியூ பண்ணுறாரு. நீங்கள் சீமான் அதை தனிப்பட்ட ஒரு ஜாதிக்குள்ள நின்று ஆர்கியூ பண்ணுற மாதிரி அதை பேசுகிறீங்க. கிடையவே கிடையாது. மீண்டும் இதை பலமுறை சொல்லியாச்சு. நம்ம இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் சொல்லாண்டா. ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். குறிப்பாக அதில் பெருவாரியாக அந்த தொழிலில் இருக்கக்கூடிய யாதவர் நாடார் சமூக மக்களுக்கும் தெரியும் உண்மை நிலைமை என்னன்னு தெரியும். ஓகே சார், இந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கலாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதை வந்து ஆடு மாதையில் அவரே வந்து நானே மலையேற்றி மேய்க்க செல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணுற போகிறாரு. இந்த விடயங்களை எப்படி கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஆடு மாடுகள் மாநாடு சீமானுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆர்கனைசர்ஸ் இருக்கிறாங்க. யார் சார்? அது அவர் கட்சிக்காரங்க தான். ஓகே, அல்லது நண்பர்களாக இருக்கலாம். அந்த ஜல்லிக்கட்டு அந்த சகோதரர் பேர் என்ன சொல்லுங்கள்? ஒருத்தர் ராஜேஷ். அந்த ராஜேஷ் அவர் அந்த ஃப்ரெண்டில் அவர் நிற்கிற மாதிரி பார்க்குற போது அந்த ராஜேஷ் அந்த ஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாம். தெரியல, நான் கேட்கல.
திருச்சி இதுலேயும் அவர் அந்த முஸ்லீம்கள் அந்த இதுலேயும் அந்த சகோதரர் படத்தை பார்த்து அந்த அவரை ஸ்டில்ல பார்த்தேன். செல்லிட் ராஜேஷ் அல்லது அவர் போன்ற சகோதரர்கள் வந்து பெரிய அளவில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். சீமானும் அதில் உள்ள கூடுதல் குறைவு நுட்பங்கள் தெரிஞ்சனால தான் அதை நின்று அந்த ஆர்கனைசேஷனை செய்து முடிக்கிறார். அந்த அதில் உள்ள பெயர்கள், அந்த மக்கள் வாழ்வியல், அதில் உள்ள நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் சீமான் தெளிவாக அதுக்குள்ளே வந்து பேசுகிறார். காரணம் அவர் எல்லாமே தெரிஞ்சு அதில் அப்டுடேட் ஆட்டு சீமான் இருக்கிறது தான். இதுவும் இறைச்சி பொருளாதாரம், பால் பொருளாதாரத்தை உயர்த்தணும். அதை உயர்த்தணும்னா ஆடு மாடுகளுக்கு இயற்கையான தீவனங்கள் கிடைக்கணுங்கிற லெவலில் தான் பண்ணார். அதில் அன்னைக்கு தடுத்து வனக்காவலராலாட்டு விரட்டப்பட்ட அந்த அந்த ஆடு மாடு மேய்க்குடிங்க எப்படி இருப்பாங்க என்ன அதெல்லாம் எடுத்து காட்டினார். அந்த ஒரு சகோதரர் திரட்டிக்கிட்டு அவர் அடுத்தால வந்து தடையை மீறி அவர் செய்கிறேன்னு சொல்கிறாருன்னா, இது ஒரு இடத்துல பண்ணுறதில்ல. தமிழ்நாடு ஃபுல்லாக ஆடு மாடுகளுக்கு உள்ள உணவு தீவனங்களை வந்து இயற்கையாக கிடைக்கிறத அரசு செயற்கையாக சட்டம் போட்டு தடுக்கக்கூடாது தான், அதுக்குள்ளே வந்துடுறார். அப்போ இந்த மக்களின் இஷ்யூவை, ஆடு மாடு இஷ்யூவை தான் சீமான் பேசுகிறாருன்னு சொன்னால், அந்த ஆடு மாடுகளை நம்பி தங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க, தங்கள் பொருளாதாரத்தை வளப்படுத்தக்கூடிய அந்த மக்களின் பிரச்சனையை சீமான் வரார். அது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் இல்லை, எல்லா சமூக மக்களும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கிராம பகுதிகளில் எல்லா ஜாதியினர் வீட்லேயும் ஆடு மாடு கோழி வாத்து எல்லாமே இருக்குங்கன்னு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ இந்த மிருகங்களோட ஒரு வளர்ச்சிங்கிறது அது அவங்களுக்கு தேவையான உணவு கொடுத்து பால் இறைச்சி அவங்க பண்ணுறங்கிறது கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்க்கும்னு நினைக்கிறாரு. அப்போ கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கிறாரு. தான் ஆட்சிக்கு வந்தால் கிராமப்புற மக்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இப்போ சீமான் ஒரு இதில் என்ன சொல்வாருன்னா, மெட்ரோவுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறது, இவ்வளோ 1000 கோடி மெட்ரோவுக்கு செலவு பண்ணுறது தவறு. அதை விட ஒரு சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி மகன் கேப்டன் எம்பி கொடுக்காம எம்பிபிஎஸ் ஆகக்கூடிய அளவுக்கு மருத்துவ கல்லூரிக்கு கல்விக்கு இதை செலவு பண்ணலாம். பெரிய அளவு நோய்க்கு மருத்துவம் பார்க்க முடியாமல் பொருளாதார பலமின்றி மரித்து போகக்கூடிய மக்களுக்கு ஒரு தீர்வாட்டு மருத்துவ இதை வந்து உயர்தர மருத்துவத்துக்காக இந்த மெட்ரோவுக்கு செலவழிக்கக்கூடியதை செலவழிக்கணும்னு சொல்லுவார். ஸோ அவருக்கு சிந்தனை ஓட்டம், அவர் ஆட்சி முறையில் முதல்வரானா எப்படி செய்யணுங்கிறது தக்கரை தான் அவர் செய்கிறார். ஸோ அவர் இதை பாடி எடுத்து போகிறார். எதுலேயுமே லூசர்ஸ் கெய்னர்ஸ் இருப்பாங்க. சீமானோட இந்த முடிவில் வந்து பிராண்டி விஸ்கி கம்பெனிஸ் வந்து லூசர்ஸ் தான். அப்போ லூசர்ஸ் வந்து அவங்களோட இதை காட்டாமல் இருக்க மாட்டாங்க. கெய்னர்ஸ் வந்து விவசாயிகள். அப்போ கெய்னர்ஸோட ஆதரவை சீமான் இதில் எடுப்பார். ஆடு மாடு விஷயத்துலேயும் லூசர்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது சீமான் வந்து அதில் லூசர்ஸ் ஆட்டு என்ன பண்ணுறாருன்னா, மலைகளை தவிர்க்கக்கூடியவங்க, இது பண்ணக்கூடியவங்க, அந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தான் இதில் லூசர்ஸுங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. கெய்னர்ஸ் வந்து ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க. ஸோ ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க கெய்னர்ஸ். சீமான் இதில் ஆடு மாடு கெய்னராக காட்டி கொண்டு வர்றார். பட் இப்படி வித்தியாசமாக சொன்னால் தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகணுங்கிறதுக்காக அதை சொல்கிறார். இதில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸில் வந்துட்டார், இதெல்லாம் சொல்கிறாப்புல. அது யூபியில் ஹரியானாவில் ஜாதிகளை திரட்டி மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாவிலையும் பாஜக ஜெயித்தது மாதிரி சீமானு ஜாதிகளை திரட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அரசியலில் வந்து நிராகரிக்கப்பட்ட ஜாதிகளை பாஜக கூட, இந்துத்துவா சொல்லக்கூடிய பாஜக கூட ஹரியானா, அஸ்ஸாம், மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் திரட்டி அவங்க வெற்றியை பெற்றிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பாஜகவின் வெற்றினா மாலி, தங்கர், வஞ்சாரா, மாதவ், மாலி, தங்கர், வஞ்சாரா ப்ளஸ் நம்ம தமிழர்கள், வட இந்தியர்கள், பிராமணர்கள், இப்படி ஒரு காம்பினேஷனை திரட்டி பாஜக வந்தால் இந்த சமூகங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிற லெவலில் இந்துத்துவ இதுக்குள்ளே மாலி, தங்கர், வஞ்சாரா ப்ளஸ் தமிழர்கள், நம்ம தமிழ்ச்செல்வன், கேப்டன் தமிழ்ச்செல்வன் ஜெயித்துறாருன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பையன் சொன்னாப்பில் தமிழர்களுக்கூட பிரதிநிதியாக அவர் இருக்கிறாரு. தென் வட இந்தியர்கள், குஜராத்திகள், பிராமணர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பாஜக அங்கே. அப்போ ஏற்கனவே அங்கே அரசியல் அதிகாரம் இருக்கக்கூடிய மராத்தா அல்லாத இவங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து பாஜக ஒரு கட்டமைச்சு அவங்க ஆட்சி அதிகாரத்து கட்டளை ஏறியிருக்காங்க. அதே மாதிரி ஜாட்டுகளின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானாவில் இந்த மாதிரி யாதவ், ஷெட்யூல் காஸ்ட்டு,
ஷைனி, சாக்கியா இந்த மாதிரி பல சமூகங்களை ஒன்றிணைச்சு பாஜக அங்கே ஆட்சி கட்டில் ஏறி இருக்கிறாங்க. அப்போ அதே பாணியில் சீமான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் ஏறதுக்கு சமூகங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாருங்கிறத பலரும் இப்போ அலற ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமா ஆர்எஸ்எஸ்ன்னு இது பண்ணுறாங்க. வெற்றி பார்மலாக யார் செய்தா என்ன, நிராகரிக்கப்பட்ட மக்களுக்காக ஒருத்தர் நின்னா என்ன, நான் வண்ணார குயவர நார்வேல கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு, வண்ணார கேண்டிடேட் போடுவேன், நாவிதர கேண்டிடேட் போடுவேன், ஜாதி பார்த்து தான் போடுவேங்கிறாருல, அதில் நான் ஜாதி கேட்டு தான் போடுவேன், எனக்கு ஒரு வண்ணாறு கேண்டிடேட் கொடுக்கணும்னு இருக்குது, கோயம்புத்தூர் சைடு கொடுக்காருன்னு நினைக்கிறேன், நாவிதர் கொடுக்கணும்னு இருக்குது திருச்சி சைடு, குயவர் கொடுக்கணும்னு இருக்கிறேன் நாகர்கோவில். அப்போ 3 பேருமே ஏபிள் கேடர்ஸ், வண்ணார் சமூகம் பெண்மணி, அப்போ 3 பேருமே தகுதி திறமை மிக்க கேடர்ஸ், கேட்டு தானே அதை போட முடியும். அப்போ ஜாதி பார்த்து சீமான் கேண்டிடேட் போடாருன்னா இந்த ஜாதிக்கெல்லாம் கேண்டிடேட் போடணும்னா கேட்டு தானே போட முடியும். வீட்டு கவுண்டரா, ஒரு ஆளி கவுண்டரா, போயரா, ஒட்டரா, இதெல்லாம் கேட்டு தானே போட முடியும். ஸோ சீமான் அந்த இடத்துக்குள்ளே ஜாதி பார்த்து தான் கேண்டிடேட் போடுறாரு. உனக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இந்த மக்களுக்கு அநீதி அளித்தது எடப்பாடியும் சிவி சண்முகம் அநீதி அளித்தது தப்புன்னு சொல்லதுக்கு முதுகெலும்பு இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இந்த மக்களுக்கு அநீதி எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகம் இழைச்சது தப்புன்னு சொல்லதுக்கு உனக்கு துப்பு இல்லை, அதுக்கு முதுகெலும்பு இல்லை. சீமான் ஜாதி கேட்டு வண்ணார், நாவிதர், குயவருக்கெல்லாம் கேண்டிடேட் போடுறாருங்கிறத ஜாதி அரசியலுங்கிற. அப்போ எதுதான் அரசியல்? இங்கே ஜாதி இருக்குது, இருக்கிற ஜாதிக்குள்ளே தானே பண்ண முடியும். அவரே சொல்கிறாரு, ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்லி தானே கூப்பிட்றாரு. டே 1 அந்த மாதிரி தானே போட்டார், 2016 அந்த மாதிரி தானே பண்ணார். இப்போ வளர்ந்துக்கிட்டு அதை பெரிய அளவில் செய்யும்போது இது ஆட்சியை பிடிச்சிருவாரோ, கன்சிரா மாதிரி பெரிய ஜம்ப் அடிச்சிருவாரோங்கிற அச்சமும் பதற்றமும் உங்களுக்கு வரும்போது அது தவறு, ஜாதி அரசியல்னு அதை குற்றம் சொல்கிறீங்க. என்னையும் தேவையில்லாமல் அதில் இழுத்து குற்றம் சொல்கிறாரு. நானே சீமான்கிட்ட சொல்கிறது, நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பான்மை சமுதாயம் இல்லாமல் முக்குவர், கிருஷ்ண வகை, இந்த மாதிரி விஸ்வகர்மா, இந்த மாதிரி கேண்டிடேட் போடுங்கன்னு தான் நானே சொல்லுவேன். நெல்லையில் பறையர், முக்குவர், யாதவர்னு தான் நெல்லை மாவட்டத்தில் கேண்டிடேட் போட தான் சொல்லுவேன். அது சீமானுக்கும் தெரியும், சீமான் கூட இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் தெரியும், அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு அவங்களுக்கே தெரியும். என் கருத்தா நான் சொல்கிறது, பரவலாக நீங்கள் இந்தந்த அரசியல் சூழ்நிலை இப்படி இதை ஓவர் கம் பண்ணதுக்கு இதை பண்ணணும், இந்தந்த இதில் உங்கள்கிட்ட வருவானுங்க. அப்போ அதை முறியடித்து அவன் நமக்கு எதிராக வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு அரசியல் ஆயுதத்தை எடுத்து அவனே அட்டாக் பண்ணுற வேலையை நம்ம செய்யணுங்கிறத நான் தெளிவாக அவர்கிட்ட சில சஜஷன் பண்ணுவேன். அந்த இடத்துக்குள்ளே என்னோட கருத்தாக கன்னியாகுமரி மாவட்டம்னா முக்குவர், பரதவர், விஸ்வகர்மா, நெல்லை மாவட்டம்னா வெள்ளாளர், தென் யாதவர், மறவர், மீனவர், பரதவர், பறையருங்கிற அரசியல் தான் கரெக்டாக இருக்குங்கிறத நான் சொல்வேன். ஸோ ஜாதி அரசியலுங்கிறது வந்து பாஜகவும் அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்களை ஒன்றிணைச்சு வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இங்கே பாஜக இப்போ அதை செய்ய போகிறதில்ல. பாஜக அவங்களோட வெற்றி பார்முலாவை கோட்டை விட்டுட்டாங்க. அவங்க சபார்டினேட்டாக பையாச்சு. சீமான் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு உறுப்பு கட்சியாட்டு, இங்கே ஒன்றுமில்லாத ஒரு கட்சியாட்டு பாஜக வந்து உருவத்தை இழந்து போயிட்டாங்க. அண்ணாமலை போன பிறகு பாஜகவுக்கு உருவம் இழந்துட்டு அவங்க மாற்றுங்கிறத கோட்டை விட்டுட்டாங்க. அப்போ மாற்றுன்னு நிற்கக்கூடிய ஒரு சக்தி தான் நிராகரிக்கப்பட்ட சமூகங்களை வந்து ஒன்றிணைக்க முடியும். போதுமான அளவு பிரதித்துவம் இல்லாத சமூகங்களை மேலும் பிரதித்துவம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து பேச முடியும். சீமான் அதை பேசுகிறார். அதுதான் இப்போ அந்த இஷ்யூஸை மற்ற யாரும் எடுக்காததுனால அது சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்து இதில் மிகப்பெரிய ஜம்ப் அடிச்சிருவாரோங்கிற அச்சம் சீமான் வளரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ண முடியாமல் சீமான் பிற்போக்குத்தனமாக போகிறாரு, சீமான் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை எடுத்துட்டாரு, சீமான் காட்டுமராண்டி காலத்துக்கு போகிறாரு, சீமான் கல்லறக்க சொல்கிறாரு, சீமான் ஆடு மாடு மேய்க்க போக சொல்கிறாரு, சீமான் டாக்டர் இன்ஜினியர் ஆக வேண்டான்னு சொல்கிறாரு. இப்படி சீமானை பற்றி பேச வேண்டிய நிர்பந்தம் எல்லாருக்கும் வந்துச்சு. நான் சொல்கிறேன்னா அப்படி பேசுகிறது சீமானுக்கு லாபம், அப்படி பேசுகிறது சீமான் நாம் தமிழருக்கு மிகப்பெரிய நன்மை. அப்படி பேசுகிறது கில்லிங்கின் சைலன்ஸை தவிர நாம் தமிழருக்கு எல்லாமே பெரிய நன்மைங்கிற லெவலில் தான் அந்த இடத்த நான் பார்க்குறேன். இன்றைக்கி பல அரசியல் விமர்சகர்கள் வந்து சீமானை கண்டு பதறது காரணம் என்னென்னா, இதை கன்சிரா மாதிரி யூபியில் கன்சிரா மாதிரி கன்சால்டேட் பண்ணி மேலே கொண்டு வந்த மாதிரி சீமான் கன்சால்டேட் பண்ணி பெரிய சாதனையை படைச்சிருவாரோ, 1லேருந்து வந்தவர் அரைக்கு போவார்னு நினச்சோம், 8.25 வந்துட்டார், இனிமேல் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு வந்துடுவாரோங்கிற அச்சம் பலருக்கும் குடி கொண்டுட்டு அந்த அச்சத்தில் பலரும் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறதுக்கும் கடுமையான வியூஸ் வருது.
சீமானை எதிர்த்து பேசுறதுக்கும் கடுமையான வியூஸ் வருது. அப்போ இஷ்யூ சீமான் சென்ட்ரிக்காக வந்துடுது. அப்போ இன்னைக்கு அரசியல் களத்தில் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய எடப்பாடியோ ஸ்டாலினோ எடுக்காத இஷ்யூவை சீமான் எடுக்கிறார். நான் விஜய் அந்த இடத்துக்குள்ளே வைக்கல, விஜயை நான் அந்த இடத்துக்குள்ளே வைக்கல. விஜய் 234 அல்லது அவர் தலைமையில் ஒரு அணி அமைச்சு ஒரு நல்ல கணிசமான சீட்டோ போட்டாதான் விஜய் நான் சிஎம் கேண்டிடேட்டாக நான் ஒத்துக்குவேன். அதுவரை விஜயை நான் ஒத்துக்கலை. ஏன்னா விஜய்க்கு நோக்கத்தில் அரசியல் வியாபாரம் இருக்குது, அவர்கிட்ட தெளிவு இல்லை, குழப்பம் இருக்குது. அவர்கிட்ட இருந்து வந்த ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி பெரிய குழப்பம் விஜய்கிட்ட இருக்குது. ஸோ விஜயை நான் இப்போ ஆட்டத்தில் சேர்க்கல, விஜயை ஆட்டத்தில் சேர்க்கல. ஒரு சிலர் சேர்க்கறதுனால சில விஷயங்களுக்கு பேசுகிறேனே தவிர உண்மையில விஜய் ஆட்டத்துக்குள்ளே வரல. ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துப்பீங்கன்றீங்க. ப்ரூவ் பண்ணதுக்கான முயற்சி எடுத்தால் தான் சேர்ப்பேன். ஒரு முயற்சி எடுப்பாருங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. நிச்சயமா. ஏன்னா அவருக்கு நோக்கமே பலம் நிரூபிக்காத நம்மளை எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்கங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் எல்லாமே தகர்ந்து போயிட்டு சீமான் தம்பி வேணா என் பின்னாடி வான்ட்டாரு, திருமாவளவன் நீ வேணா என்ன சிஎம் கேண்டிடேட்டான்னு சொல்லிட்டாரு. அன்புமணி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, சிஎம் கேண்டிடேட்டில் நெகோஷியேட் பண்ணதுக்கு தான் அங்கே வாய்ப்புகள் இருக்குது. பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தவர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, சிஎம் கேண்டிடேட்டில் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இவங்க சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்குவாங்க, ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி எல்லாம். பட் அது ஏற்றுக்கிட்டு ஒரு அணியாக நிற்காதது வரை அவரை ஆட்டத்தில் சேர்க்க நான் விரும்பலை. அது இவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், எதிர்கட்சியாக இருந்தவர், 4 முறை தனிச்சு நின்று 5வது முறை தனிச்சு நின்றுன்னு 4 முறை தன்னோட கெப்பாசிட்டியை, கேப்பபிலிட்டியை, திறமையை, காம்பிட்டன்ஸை நிரூபித்தவர். விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தவர், விக்கிரவாண்டி நாங்குநேரியில், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதவர். இப்போ நான் விஜய் இன்னொரு பார்வை என்ன பார்க்குறேன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் நின்னார். விஜய் நான் போலரைசேஷன் வரும்னு சொன்னேன். நான் போலரைசேஷனை பற்றி என்னோட கணிப்பெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி நட்பு ரீதியாக எங்கிட்ட இருந்து கிராஸ் பண்ணியிருப்பார், தப்பு இல்லை. அவர்கிட்ட இருந்து நான் 2 விஷயம் எடுத்திருப்பேன், என்கிட்ட இருந்தும் அவர் 4 விஷயம் எடுத்திருப்பார். இது இயல்பாக நட்பு ரீதியாக கருத்துக்களை பரிமாறும் போது அது ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் கிரகிச்சு கொள்வது இயல்பான ஒன்று தான். ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட இருந்து 1-2 விஷயம் நான் எடுக்கலை, நான் சொல்ல விரும்பல, எடுத்திருக்கிறேன். அது நம்ம சின்ன விஷயம்னாலும் அதுக்கு நாம் எடுத்திருக்கோம்னு அதுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நம்ம தான் எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நம்மகிட்ட இருந்தும் அவர் நிறைய எடுத்திருக்கிறாரு. அப்படி எடுத்த ஒரு இதுதான் போலரைசேஷன் வருங்கிறது. அந்த போலரைசேஷன் பாயிண்ட்டை வேறு யாரை தவிர நான் தான் தமிழ் மண்ணுக்குள்ளே வட தமிழகத்தின் பொலிட்டிக்கல் போலரைசேஷனை பேசியிருக்கிறேன். அதனால விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் வரும்னு இடைத்தேர்தலை விட்டு ஓடிட்டார். அப்போ நீ இடைத்தேர்தலை விட்டு போலரைசேஷன் ஓடினவர் பொது தேர்தலையும் அதே போலரைசேஷன் வந்துட்டுன்னா ஓடிடுவாரான்ற கேள்வி, ஓடிடுவார் அந்த கேள்வி வருது இல்லை. நிச்சயமா. திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் ஒரு அணி, அவங்க ஜெயிப்பாங்க அந்த அணி. ஏன்னா அதில் கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைஸ் ஆகிடுவாங்க, பறையர் போலரைஸ் ஆகிடுவாங்க, இதர ஜாதிகளில் மெஜாரிட்டி கிடைக்கும். 1 இயரில் ஓரளவு கிடைக்கும். ட்ரெடிஷ்னல் திமுக உதயசூரியன் வன்னியர்கள் ஓரளவு கேண்டிடேட் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி குரு குடும்பத்தை, மனோஜ், விருதாம்பிகை இவங்களெல்லாம் வச்சு ஒரு ப்ரோ வன்னியர் பண்ணி பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் புதுசு அமைச்சராக இருக்கிறாரு. துரைமுருகன், வேல்முருகன், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், வேல்முருகன் அவர் இருந்தார்னா அவர் இருப்பாரா இல்லையாங்கிற சந்தேகத்தில் தான் குரு குடும்பத்தை சேர்ந்த விருதாம்பிகை அவங்கள களத்துக்குள்ளே இது பண்ணுறாங்க. அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனிவே இருந்தால் அவரும் துரைமுருகனும் வேல்முருகனும் சேர்த்து தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தால் வன்னியர் அங்கே பெரிய அளவு கன்சால்டேட் ஆவாப்புல, விக்கிரவாண்டி மாதிரி. நிச்சயமா. அப்போ அந்த இடத்துக்குள்ள விஜய் என்ன ஆவார்? அப்போ அலைக்கு பயந்தோம் எப்படி குளிக்க முடியும்? விக்கிரவாண்டியில் போலரைசேஷனுக்கு பயப்படாமல் களத்துக்குள்ளே நின்ன சீமான் 1.5% எடுத்தவர் வட தமிழகத்தில் 7-8க்கு வந்துட்டார். இப்போ 6% எடுத்தவர் போலரைசேஷனை பயப்படாமல் களத்தில் நின்னாங்கிறனால தான் நாளைக்கு 6 12-18 கொண்டு போக முடியும். நின்னாயா போலரைசேஷனுக்கு பயப்படாமல் எண்ணி கொடு அளந்து கொடுன்னு டாக்டர் ஐயா உடனே பத்திரம் கொடுன்னு சொன்னதுக்கு எண்ணி கொடு அளந்து கொடு, கூட இருந்தால் அதை ஏற்றி கொடு, அந்த போல்னஸ் அவனுக்கு இருந்தது. எடப்பாடினுக்கல்ல. விஜய் போலரைசேஷனுக்கு பயந்து களத்துக்குள்ளே வரல. அப்போ போலரைசேஷனுக்கு களத்துக்குள்ளே வராதவர் எடப்பாடியும் பாமகவும் கூட்டணி சேர்ந்துட்டா எப்படி அந்த போலரைசேஷனை உடச்சிக்கிடுவார்? அவர் ஏற்கனவே களம் வரும்போது சீமானே அடிப்பார, வேடிக்கை பார்த்தவன், அரசியல் வியாபாரியமாக வந்தவன், கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ளே வராமல் லெட்டர் பேட் அரசியல், பேப்பர் காகித புலி அரசியல், மேம்போக்கான அரசியல் பண்ணினவன். நான் மக்களோட இருந்து போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ளே நின்னவன். களத்துக்குள்ளே வராத டெம்பரரி அரசியல்வாதி வேணுமா? எந்த சூழ்நிலையில் மக்களோட நிற்கக்கூடிய உங்கள் பிள்ளை சீமானு வேணும்னு கேட்டால் களத்துக்குள்ளே நின்னவன் சீமானு தானே மக்கள் பார்ப்பாங்க.
அதுவும் போலரைசேஷன் தெளிவாயிட்டுன்னா களத்துக்குள்ளே நிற்காத ஓடிட்டாரு விஜய்ங்கிற கெட்ட பேர் வேற இருக்குது, மக்கள் அதை ஏற்றுக்கூட முடியாத ஒரு தன்மை வேற இருக்குது. போலரைசேஷன் வந்தால் ஒன்றும் கிடைக்காத. நிச்சயமா. அப்போ விஜய் நிற்க போகிறாருன்னு என்ன கேண்டிடேட் இருக்கு, என்ன கேரண்டி இருக்குது? ஸோ விஜயெல்லாம் நின்னாதான் அவரை ஆட்டத்தில் சேர்க்க முடியும். இப்போல்லாம் விஜய் ஆட்டத்தில் சேர்க்கிறது சீமான் ஆட்டத்தில் தெளிவாக இருக்காருங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாமல் சீமான் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியும் வன்மத்திலேருந்து தான் விஜய் இப்போ ஆட்டத்தில் சேர்க்கிறாப்பில். இதுவரை விஜய் ஆட்டத்துக்குள்ளே வரல, கட்சியை ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருந்தார். ஸோ இந்த இடங்கள்லாம் சீமான் மக்களோடு நிற்காரு, மக்களில் ஒருத்தராக நிற்கிறாரு, எல்லா களத்திலையும் இருக்கிறாரு, மக்கள் இஷ்யூஸையும் மக்கள் பிரச்சனைகளையும் எடுத்து முன்னிறுத்து களமாடுறாரு. மீண்டும் சொல்கிறேன், அவருக்கு விஜய் கம்பேரிசன் பெரிய ப்ளஸ்ங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான ஒரு பார்வை. இதில் விஜய் எந்த இஷ்யூமே எடுக்காதவர், மக்கள் பிரச்சனைக்கு வராதவர், நாளைக்கு களத்துக்குள்ள போலரைசேஷனுக்கு பயந்து வராமலே கோபேக்கு விஜய்ங்கிற மாதிரி அவரே முடிவெடுத்துட்டு என்ன பின்வாங்கிறதுக்கு இடமே இல்லைன்னு அவர் சொன்னார்னா மனசுக்குள்ளே பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோங்கிற உள்ளுணர்வு இருந்தனால தான் மாநாட்டில் பின்வாங்கவே மாட்டேன்னு சொன்னார். சீமான் எந்த சூழ்நிலையும் பின்வாங்க மாட்டார். முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் இருக்குன்னு சொல்கிறாரு, 4 வரையும் அடிக்கிறாரு, எல்லா இஷ்யூஸையும் எடுக்கிறாரு. பனைமர தொழிலாளர் இஷ்யூ, ஆடு மாடு மேய்க்கிறவங்க இஷ்யூ, தேவேந்திரகுல வேளாளர்களோட பட்டியல் வெளியிட்ட இஷ்யூ எல்லாத்தையும் எடுத்து திராவிட கட்சிகளை தாண்டி நம்பர் 1 வரணும்னு அவர் வராரு. விஜய் போலரைசேஷன் வந்தால் களத்துக்குள்ளே வருவாராங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. பல்லறிக்கை தெளிவாக நன்றி.